இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு குருத்தோல் ஞாயிறன்று இயேசு செய்த 7 காரியங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார். அங்கே சீஷர்களை அனுப்பிட்டு அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும். அதை கட்டவிழ்த்து எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், யாராவது கேட்டால் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சீஷர்கள் போனாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டு இருந்துச்சு. அந்த கட்டவிழ்த்து இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. அந்த கழுதின் மேலே அந்த ஜனங்க வஸ்திரங்கள்லாம் போட்டாங்க. அதுக்கு மேலே இயேசு உட்கார்ந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஊர்வலமாக பவனியாக எருசலேமுக்கு வந்தார். வருகிற வழியில் எருசலேம் மக்கள் அவருடைய வஸ்திரங்களை வழிநெடுக்க விரித்தார்கள் மற்றும் குருத்தோல்கள் எல்லாம் போட்டு அதன் மேலே அந்த கழுதை நடந்து வந்ததை நாம் பார்க்குறோம். இப்படியாக அவர் எருசலேமுக்கு வந்தார். எருசலேமுக்கு வந்த பிறகு ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்தில் போய் பார்க்கும் பொழுது ஆலயத்தில் ஒழுங்கீனமான காரியங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ நம்முடைய இந்து டெம்பிள்ஸ் நம்ம போய் பார்த்தா அங்கே அந்த கோயிலுங்களுக்கு வெளியில் பூஜைக்கு சம்பந்தமான பொருட்கள்லாம் விற்று நிற்பாங்க. அதை போலவே எருசலேம் ஆலயத்திலேயும் பலி செலுத்துவதற்கு சில புறாக்கள், ஆடுகள் அவைகள்லாம் விற்று கொண்டிருந்தாங்க. ஒழுங்கீனமாக இருந்துச்சு. மற்றும் பணம் அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பணம் கொடுத்து சில்லறை மாற்றிக்கிறது, அது மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆலயத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறத ஏசாமி பார்த்து கோபம் உண்டு. அவர்களெல்லாம் அடித்து அந்த டேபிள்ஸ் எல்லாம் சாய்ச்சி வெளியில் துரத்திட்டார். பைபிளில் இதெல்லாம் படிக்கிறோம். அந்த குருத்தோல் ஞாயிறன்று இதெல்லாம் நடந்துச்சு. முதலாவது காரியம், குருத்தோல் ஞாயிறன்று இயேசு என்ன செய்தார் என்றால் ஒரு கழுதையை விடுவித்தார். ஒரு கழுதையை விடுவித்தார். இது நாம் லூக்கா சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இயேசு கழுதையை விடுவிக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்குறோம். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த கழுதை மனிதனுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அப்போ இந்த கழுதை மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிற ஒரு மிருகமாக, ஒரு ஜந்துவாக நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கழுதையை கட்டவிழ்த்த தேவன் மனிதர்கள் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளில் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் விடுவிப்பார் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. பைபிளும் அதுதான் சொல்லுது. பைபிளில் சங்கீத புஸ்தகத்தில் 68:6 வாசிக்க கேட்போம். சங்கீத புஸ்தகத்தில் 68:6 கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுவிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எந்த விதமான கட்டுகளுக்குள்ளே நாம் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஒரு செய்தி இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் எந்த கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும், பாவ கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும், பிரச்சனைகள் என்கிற கட்டுக்குள்ளே இருந்தாலும், அல்லது பிசாசினுடைய கட்டுகள், செய்வின காரியங்கள், சூன்யங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்களே, அவைகளுக்குள்ளே இருந்தாலும் பைபிள் சொல்லுகிற ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த குருத்தோல் ஞாயிறன்று ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கட்டுண்டவர்கள் யாராய் இருந்தாலும் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் உங்களுடைய கட்டுகளை அறுத்து உங்களை விடுதலையாக்கி உங்களை அருமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவர் முதலாவதாக என்ன செய்கிறார் என்று பார்த்தால் கழுதையை விடுவிக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக குருத்தோல் ஞாயிறன்று ஆண்டவர் என்ன செய்தார் என்று பார்த்தால் அந்த கழுதையை தனக்கு ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறார். அந்த கழுதையை
அவருடைய மிஷன், அவருடைய ஊழியம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறார். அந்த கழுதை கட்டவிழ்த்து கொண்டு வர்றாங்க. வந்த பிறகு அங்கே அதன் மேலே வஸ்திரங்கள்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஏறி உட்காருகிறார். மார்க்கு சுவிசேஷத்தில் அதை நம்ம படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 11:7. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஆண்டவர் அங்கே அந்த கழுதையை பயன்படுத்தி கொள்ளுகிறார், ஊழியத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறார். அருமையான கர்த்தப்பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு செய்தி என்னவென்றால், கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுவார் என்கிற ஒரு செய்தி. இந்த கழுதை குறித்து ஒரு 5 தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது, பொதுவாக கழுதைகளை குறித்து பைபிள் என்ன சொல்லுது என்று பார்த்தால், இந்த கழுதைகளை அசுத்தமான ஒரு பிராணிகளாக பைபிள் சொல்லுது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த கழுதைகளை பலி செலுத்துறதுக்கு என்கிட்ட கூட்டிகிட்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் 13வது வசனம் அங்கே பார்த்தா இந்த கழுதைகள் அசுத்தமானவைகளாக இருக்கிறது. அதாவது பைபிளில் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது, ஆண்டவருக்கு அருவருப்பான அசுத்தமான ஜீவராசிகள் இருக்குது. ஆண்டவர் இந்த அசுத்தமான ஜீவராசிகளை குறித்து சொல்லும் பொழுது அந்த லிஸ்ட்டில் கழுதை வருது. நம்பர் 1, கழுதை ஒரு அசுத்தமான விலங்கு. 1. 2வது, கழுதை நிராகரிக்கப்பட்ட விலங்கு, ரிஜெக்டட் அனிமல். அங்கே ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, அது என்னுடைய சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடாது. உங்கள் மற்ற ஆடு மாடு இவைகளை கொண்டு வரலாம், கழுதையை கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதை ரிஜெக்ட் பண்ணுகிறார். அப்போது நிராகரிக்கப்பட்ட ஒரு விலங்கு. அது மட்டுமல்ல, இந்த கழுதை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு கழுதை, அசுத்தமான ஒரு கழுதை. கழுதை யாரும் விரும்ப மாட்டாங்க. 4வது விஷயம், கழுதையை யாரும் விரும்ப மாட்டாங்க, விரும்பப்படாத ஒரு விலங்கு. இப்போது எத்தனையோ விலங்குகளை, மிருகங்களை வீடுகளில் வளர்க்குறாங்க. சிங்கத்தையும் புலியையும் கூட வளர்க்குறாங்க. கழுதை யாராவது வீட்டில் வளர்க்குறாங்களா? யாரும் வளர்க்குறதில்ல. ஒரே ஒருத்தன் வண்ணான், அதுவும் எதுக்கு? அவனுடைய வேலைக்காக. இப்போ அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி யாருமே விரும்பாத ஒரு விலங்கு தான் கழுதை. இது 4வது விஷயம். 5வதாக இந்த கழுதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய சுபாவத்தை பற்றி யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிப்பது இல்லை. ஓட்டுறவனுடைய பேச்சை கேட்காது, மதிக்காது. அப்படிப்பட்டது தான் அந்த கழுதை. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது மனுஷனை தான் நமக்கு ஞாபகம் வருது. ஒரு அசுத்தமான மனுஷர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதம் 51:5 வாசிக்கிறோம். அப்புறம் மனுஷனுடைய சுபாவம் யார் சொன்னாலும் கேட்கறதில்ல, யார் சொன்னாலும் மதிக்கிறதில்ல, கேட்கறதில்ல. 8வது படிக்கும்போது நான் சிகரெட்டு பீடியெல்லாம் குடிக்க ஆரம்பித்தேன். அப்போ சின்ன வயசில் எங்கள் காலத்தில் அந்த சின்ன வயசுலலாம் யாரும் அதிகமாக சிகரெட்டெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நான் சிகரெட் பிடிக்கும்போது யாராவது கேட்டால் மதிக்கிறதில்ல. என்ன உனக்கு என்ன, என் காசு, என் உடம்பு தானே, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்கிறது. இது மனுஷனுடைய சுபாவம். யாராவது சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஒருத்தனை வெறி நாய் கடிச்சிருக்குது. அதனால ஒருத்தர் சொல்கிறாரு, பா டே பத்திரம், வெறி நாய் கடிச்சிருக்குது, மழையெல்லாம் நினையாத, அந்த மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிடு, ஊசி போட்டுக்கோ, கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், இல்லைனாக்கா அந்த வெறி நாய் மாதிரியே நீயும் கூட குலைப்ப, கடிப்ப, அது மாதிரி நடக்கும், பத்திரம் அப்படின்னாக்கா அவன் சொல்கிறான்னா, யோ
நான் கண்டி வெறி நாய் மாதிரி மாறிட்டேன்னாக்கா முதல்ல உன்னதாயம் கடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னது தப்பா? அதான் மனுஷனுடைய சுபாவம். அதான் மனுஷனுடைய சுபாவம். சொல்கிறவங்க பேச்சை கேட்குறதில்ல. யார் அட்வைஸ் சொல்கிறாங்களோ, யார் நல்லது சொல்கிறாங்களோ அவங்க தான் வில்லனுங்க. மனுஷனுக்குடைய சுபாவம் அந்த மாதிரி. கழுதை கூட இந்த 39ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் கழுதையுடைய சுபாவம் கூட அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ மனுஷன் அசுத்தமானவன், மனுஷன் புறக்கணிக்கப்பட்டவன், மனுஷன் சொன்ன பேச்சு கேட்காதவன், மனுஷன் யாராலும் விரும்பப்படாதவன். யாரும் நம்மளை விரும்புகிற அளவுக்குன்னெல்லாம் நம்மள இல்லை, ஒரு அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் விருப்பப்படுற அளவுக்கு, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் விருப்பப்படுற அளவுக்கு, வெளியில் உள்ளவங்க எல்லாரும் விருப்பப்படுற அளவுக்கு நம்மளால் நடக்க முடியல, நடந்துக்கிறது இல்லை. மனுஷன் விரும்பப்படாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி மனுஷன் ஆண்டவரால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனாக இருக்கிறான், நிராகரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதனால் அருமையான கற்றுப்பிள்ளைகளை, இந்த கழுதை மனுஷனுடைய வாழ்க்கையை தான் குறிக்குது. அப்படிப்பட்ட ஒரு கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தினதை போல நாமும் கூட அடங்காதவங்களாக இருந்தாலும், அசுத்தமானவங்களாக இருந்தாலும், விரும்பப்படாதவங்களாக இருந்தாலும், நிராகரிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும், நாம் நம்முடைய கண்டிஷன் இயேசுகிட்ட வர்றதுக்கு முன்பதாக எப்படி இருந்தாலும் இயேசுகிட்ட வந்துட்டோன்னு சொன்னால் அவர் நம்மை தயாராக்கி அற்புதமாக அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. அதனால் நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொள்ளுவார். ரெண்டாவது சத்தியம் இதுதான். இது விரும்பப்படாத அசுத்தமான அருவருப்பான ஒரு விலங்கை ஆண்டவர் எப்படி விடுவித்து பயன்படுத்தி கொண்டாரோ அதே போல நம்மையும் விடுவித்து பயன்படுத்தி கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்பது ரெண்டாவது சத்தியம். மூணாவது, ஆண்டவர் செய்த காரியம் என்று பார்க்கும்பொழுது கழுதையை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். கழுதையை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். God has honored the donkey. லூக்கா சுவிசேஷம் 19:36 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்து போய் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். யார் நடக்கிறதுக்கு? ஏசாமி நடக்கிறதுக்கா? கழுதை நடக்கிறதுக்கா? கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பாருங்க. விரும்பப்படாது, அசுத்தமானது, அருவருப்பானது. ஆனால் இப்போ இயேசு சாமி அது மேலே உட்கார்ந்ததுனால அந்த கழுதையை வஸ்திரங்களை விரித்து நடக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான கற்றுப்பிள்ளையில் நம்ம கடவுளுக்கு ஊழியம் செஞ்சால் கடவுள் அந்த மாதிரியெல்லாம் நம்ம கனம் பண்ணுவார். அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுசாமி சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்தால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். கர்த்தர் நமக்கு பெரிய மகிமையும் கனத்தையும் தருவார். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேயை ஊழியத்துக்கு அழைச்சார். மோசேவும் ஒப்பு கொடுத்தார். ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்துக்கு வந்த பிறகு ஆண்டவர் மோசேயை பயன்படுத்தினார், வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் மூலமாய் பெரிய பெரிய மகிமையான காரியங்களை, அற்புதங்களாக செய்தார். இஸ்ரவேல் மக்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மோசேவுடைய நாட்கள் முடிஞ்சதும் மோசே மரிக்கிறார். உபாகமம் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே மோசே மரித்தார். மரித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஆண்டவர் அவருடைய சடலத்தை, அந்த டெட் பாடியை மறைச்சிட்டார். யாருடைய கண்ணிலையும் அது தெரியாதபடிக்கு ஆண்டவரே அதை அடக்கம் பண்ணினார் அப்படின்னு கூட பைபிளில் வாசிக்கிறோம். யூதா புஸ்தகத்தில் 1:9 கூட இதை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அப்போது ஏன் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு பார்த்தா, கமெண்ட்ரியில் படித்தா இவர் பெரிய பெரிய மகிமைகளையும் மகத்துவங்களையும் செய்தவர், மக்களுக்காக பரிந்து பேசினவர், கடவுளுடைய கரத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர், கடவுளை முகமுகமாய் பார்த்தவர், கடவுளுடைய சமூகத்தில் அந்த மகிமையில் 40 நாள் இருந்தவர். அதனால்
இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த டெட் பாடி கிடச்சிருச்சுன்னா அதை புதைச்சி அந்த இடத்துல ஒரு கோயில் உண்டாக்கிடுவாங்க. அங்கே ஒரு கோயில் கட்டிட்டு அது ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாற்றிட்டு மோசேவை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரராய் அவர் இருக்கிறாரு என்று ஆண்டவர் அறிந்தவராக அவருடைய சடலத்தை மறைத்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அளவுக்கு மோசே ஆண்டவர் கனம் பண்ணியிருக்கார் பாருங்க. அதாவது அந்த ஊழியத்தில் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த மோசே அவருடைய டெட் பாடி மக்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அவருக்கு ஒரு கோயிலே கட்டிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாருன்னு சொன்னால், அந்த அளவுக்கு மோசேவை ஆண்டவர் பயன்படுத்தினார், மகிமைப்படுத்தினார். அவரை அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் மூலமாக மக்களை ஆசீர்வதித்தார். அதனால நாம் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு சேவை செய்வோமானால் ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார். எந்த ஊழியமும் செய்ய மாட்டேன்றீங்க, ஒரு விசிட்டர் மாதிரி வந்துன்னு போயின்னு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, பேட் சர்வெண்ட். அப்போது நாம் கடவுளுக்கு பயன்படாவிட்டால் ஆண்டுடைய பார்வையில் நாம் ஒரு மோசமான பொல்லாத கெட்ட பிலீவர்ஸாக இருக்கிறோம் என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதனால் ஏதாவது ஒரு வகையில் கடவுளுக்காக நீங்கள் பயன்படணும். அப்படி நாம் ஆண்டவருக்கு பயன்படுவோமானால் கர்த்தர் நம்மை ஹானர் பண்ணுவார், நம்மை பெருமைப்படுத்துவார். இது 3வது சத்தியம். 4வதாக குருத்தோலை ஞாயிறன்று இயேசு செய்த 4வது காரியம் என்ன என்றால், எருசலேமை பார்த்து அழுதார் அப்படின்னு இருக்குது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் வந்தபொழுது அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அழுறாரு? அவங்களுடைய நிலைமை குறித்து 43ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறத கவனிப்போம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன் பிள்ளைகளையும் உன்னையும் தரையாக்கி போடுவார்கள். அதாவது ஆண்டவர் அவங்களை நேசித்து அவங்களிடத்தில் வருகிறார். ஆண்டவருடைய அன்பை அவங்க உணரவில்லை. ஆண்டவரை நம்ப மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, மனம் திரும்ப மாட்டேன்றாங்க. அதனுடைய ரிசல்ட்டு அடுத்தது சொல்கிறாரு, உன்னுடைய சத்துருக்கள் உன்னை சூழ வந்து வளைத்து உன்னை அழிக்க போகிறாங்க, நீ நாசமாக போகிற அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, நான் உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை ஆஸ்வதிக்கும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி வந்தால் என்னை நீங்கள் உணர மாட்டேன்றீங்க, புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க, நம்ப மாட்டேன்றீங்க, ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு காலம் வரப்போகுது, அன்றைக்கி உங்களை யாரும் காப்பாற்றுறதுக்கு இருக்க மாட்டாங்க, நீங்கள் அழிய போகிறீங்க, சத்துருக்கள் வந்து உங்களை அழிச்சிருவாங்க அப்படின்ட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக அழிய போகிறாங்களே, நஷ்டப்பட போகிறாங்களே, அதை நினச்சி எருசலேமுக்கு இந்த நிலைமை நடக்க போகிறதே என்று அழுதார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம்மை தேடி வந்திருக்க அந்த இயேசுவை அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஏற்றுக்கொள்ளணும். எருசலேம் என்றால் அவங்க ஆல்ரெடி கர்த்தரை அறிந்த மக்கள், ஆனாலும் ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பலை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அது மாதிரி இருக்கிறோம். நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கிறோம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறோம். இதனுடைய ரிசல்ட்டு ரொம்ப வர்ஸ்டாக இருக்கும், ரொம்ப டேஞ்சராக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரியல, இன்னும் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், அவர் மனசில் வேதனைப்படுகிறார். அதனால தான் நாம் எப்படி நாசமாக போகிறோமோ, எப்படி அழிய போகிறோமோ, இதனுடைய ரிசல்ட்டை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்து ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணி போகிறதுனால நமக்கு எந்த மாதிரியான அபாயம் காத்திருக்குதோ, எந்த விதமாக பிசாசு நம்மளை என்ன கொடுமைப்படுத்த போகிறானோ, நாசமாக்க போகிறானோ நமக்கு இன்னும் தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும்.
அதை தெரிந்தவராய் நமக்காக அவர் கண்ணீர் சிந்துகிறார், அவர் துக்கப்படுகிறார். அதனால் அருமையான கர்த்தர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நீங்களே மனம் திரும்பலைன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம்? அதனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனம் திரும்பி உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுங்க. கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாலெட்ஜ் இருந்தும், இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், அவர்தான் கடவுள் என்று தெரிந்தும் நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீங்க, ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறீங்க என்று சொன்னால் உங்களுக்கு வரப்போகிற அழிவு, உங்களுக்கு வரப்போகிற நாசம், உங்களுக்கு வரப்போகிற பயங்கரமான விளைவு என்னன்னு சொல்லி அறிந்த தேவன் துக்கப்படுகிறார், உங்களோட பேசுகிறார். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை வரப்போது தெரில. ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார், ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். மனம் திரும்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் மக்கள், அந்த எருசலேமில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததை குறித்து, அவங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து இயேசு முன்னமே அறிந்தவர் தானே, அதனால தான் அவர் துக்கப்படுகிறார், அழுகிறார். அதனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம். ஒரு பாவி இந்த உலகத்தில் மனம் திரும்பினால் அவர் சந்தோஷப்படுவார்னு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. அவர் சந்தோஷப்படுவார், பரலோகமே சந்தோஷப்படும். 5வது காரியம், இயேசு கிறிஸ்து குருத்தோல் ஞாயிறன்று என்ன செய்தார் என்றால், தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மீது உட்கார்ந்து எருசலேமுக்கு பவனியாய் வருவார் என்று அவரை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொன்னாங்க. அந்த தீர்க்க தரிசனங்களை இவர் நிறைவேற்றினார். அருமையான கற்றுப்பிள்ளைகளை, நம்மை குறித்தும் கூட கடவுள் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் நிறைவேற்றுறதில்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய பிள்ளைகள் சியோனுக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பாடல்களை பாடிக்கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்கள் சியோனுக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதற்காக வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்படியே வந்திருக்கிறீங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வர்றீங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாடுறீங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜெபம் பண்ணுறீங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆராதனை பண்ணுறீங்க, சோகமாக வர்றீங்க, சோகமாக காணப்படுறீங்க, மௌனமாக உட்காந்துருக்கிறீங்க. கை தட்டினே பாட்டு பாட சொன்னால் வடை தட்டுற மாதிரி தட்டுறீங்க, சத்தமாக பாட சொன்னாக்கா மொல்லமாக உதடுகளை அசைக்கிறீங்க. ஒரு உற்சாகம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மக்கள் சியோனுக்கு, சியோன்னு சொன்னால் தேவனுடைய ஆலயம் எருசலேம், தேவனுடைய ஆலயத்துக்கு சியோனுக்கு மகிழ்ச்சியோடு வருவாங்க, கம்பீரமாக பாடுவாங்க, களிப்போடு ஆராதனை செய்வாங்க அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு அந்த மகிழ்ச்சி இல்லையே. அது மட்டும் இல்லை, என்னுடைய மக்கள் என்னுடைய மகிமைகளை சாட்சியாய் சொல்லுவார்கள் அப்படின்னு இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43:21. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி கொண்டேன், இவர்கள் என்னுடைய மகிமையை சொல்லுவார்கள். எத்தனை மகிமைகளே, எத்தனை அற்புதங்களே, எத்தனை அதிசயங்களே கர்த்தர் உங்களுக்காக செய்கிறாரு. சாட்சி சொல்கிறீங்க, இங்கே வந்து சாட்சி சொல்கிறீங்க. அதில் ஒரு சீன் காட்டுறது, அது வெக்கமா, அதுக்கு பயமா?
டே 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 வேற எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, இங்கே நின்று சொல்கிறதுக்கு பயமா? ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தி கொண்டேன், என்னுடைய மகிமைகளை சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்களோ அதை இயேசு நிறைவேற்றினார். உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம நிறைவேற்றுறோமா? இல்லை. அதனால் யோசிக்கணும். இதெல்லாம் கடவுள் அவருக்குன்னு நம்மளை ஏற்படுத்தி கொண்டார். அவரை ஆராதனை பண்ணுறதுல உற்சாகமாக சந்தோஷமாக வரணும். அவருடைய மகிமைகளே சாட்சியாக சொல்கிறதுக்கு நம்ம வாஞ்சியோடு இருக்கணும். அவருக்கு சேவை செய்கிறதுக்கு நம்ம முந்தி கொள்ளணும். இப்படியெல்லாம் வாழ்ந்தால் கடவுள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொள்வார். ஏதோ ஒரு பாரம்பரியத்துக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் இல்லையா அப்படின்றதுக்காக வெறுமனே வந்துன்னு போயின்னு இருந்தால் உனக்கும் பிரயோஜனம் இருக்காது, உன்னால் ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதனால அருமையான கற்றுப்பிள்ளைகளை, நம்மை குறித்து ஆண்டவருடைய மகிமைகளை நாம் சொல்லுவோம் என்றும், மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்து அவரை ஆராதிப்போம் என்றும், அவருக்காக சேவை செய்வோம் என்றும் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். இயேசுவை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னதை இயேசு நிறைவேற்றினார். நம்மை குறித்தும் வேதம் சொல்லுகிறதை நாம் நிறைவேற்றுவோமாக. ஆறாவதாக, குருத்தோல் ஞாயிறு அன்று இயேசு என்ன செய்தார் என்று வாசிக்கும் பொழுது, ஆலயத்தை சுத்திகரித்தார். ஆலயத்தை சுத்திகரித்தார். எருசலேமுக்கு வர்றாரு, அங்கே ஆலயம் இருக்குது இல்லையா, அந்த ஆலயத்துக்கு போகிறார். தேவாலயம் மாதிரியே இல்லை, அதுக்குள்ளே வியாபாரம் நடக்குது. இந்த இந்து டெம்பிள்ஸில் பூஜைக்கு வேண்டிய பொருளெல்லாம் வெளியில் வச்சுன்னு இருப்பாங்க பாருங்கள். கற்பூரம், தேங்காய், அப்புறம் பூவு விற்றுட்டு இருப்பாங்கல்ல. அதை போல் எருசலேம் தேவாலயத்தில் கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்கு, கடவுளுக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த கடைங்கெல்லாம் இருந்துச்சு உள்ள. ஆண்டவர் பார்த்தார், கோபப்பட்டார். மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த மேசைகளெல்லாம் கீழே தள்ளிட்டு அவங்களெல்லாம் வெளியே விரட்டிட்டு அந்த ஆலயத்தை அவர் ஒழுங்குபடுத்துகிறார், சுத்தமாக்குகிறார், கிளியர் பண்ணுறார். அந்த ஆலயத்தை இயேசு கிறிஸ்து கிளியர் பண்ணுறார். இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் அந்த குருத்தோல் ஞாயிறு என்று செய்தார். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? கடவுளுடைய ஆலயம் என்று சொன்னால் அது பரிசுத்தமாக இருக்கணும். கடவுளுடைய ஆலயம் என்று சொன்னால் அது ஒழுங்காக இருக்கணும். கடவுளுடைய ஆலயம் என்று சொன்னால் அது ஒரு கடவுளுடைய மகிமையினால் நிறைஞ்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இயேசு கிறிஸ்து கோபப்படுவார் என்று நாம் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று இருக்குது. அப்படின்னா நாமும், நம்முடைய உடம்பு, நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ அது எப்படி இருக்கணுமா? ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாமும் நமக்குள்ளே தேவனுடைய மகிமை நிரம்பி இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஆலயம் இல்லாத சூழ்நிலையில் இயேசு கோபப்பட்டார் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீயும் நானும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளுடைய மகிமையை நாம் பெற்றிருக்கணும், ஆண்டுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கணும். இதான் பவுல் சொல்லும்போது சொல்லுவார், மண்ணான இந்த உடம்புல கர்த்தர் மகிமையை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த மண்பாண்டத்தில் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கணும். நாம் பேசணும், நம்ம ஜபம் பண்ணால், இயேசுவின் நாமத்தில் நாம் கட்டினால், அவிழ்த்தால் அதெல்லாம் நடக்கணும். அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கணும். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்லாத பட்சத்தில் ஆண்டவருக்கு நம்மை பார்த்து
கோபம் வரும் என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அந்த ஆலயத்தில் அதெல்லாம் இல்லாததுனால தான் இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், அவங்கள கடிந்து கொண்டார், அவங்கள விரட்டிட்டார், அந்த டேபிள்லாம் சாய்ச்சி கீழே கோபமாய் நடந்து கொண்டார். தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாமும் அப்படி ஒழுங்கும் பரிசுத்தமும் மற்றும் தேவ மகிமையும் நிறைந்த தேவ ஆலயமாக இருப்போமாக. 7வதாக, குருத்தோல் ஞாயிறன்று இயேசு செய்த 7வது காரியம் என்ன என்றால், வாழ வழியில்லாதவர்களை வாழ வைத்தார். தேவாலயத்தை ஆண்டவர் சுத்தமாக்கிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தில் வாசிச்சா, அவரிடத்தில் சப்பானிகளும் குருடர்களும் வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. வாசிக்கலாம். 21:14 மத்தேயு சுவிசேஷத்தில் 21:14. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்து சுஸ்தமாக்கினார். இந்த காலத்திலெல்லாம் கண் இல்லாதவங்க வியாபாரம்லாம் பண்ணுறாங்க, ரயிலெல்லாம் பார்க்குறோம். சப்பானிகளாக இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் வேலை செய்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வாழ முடியுது இந்த காலத்தில். அந்த காலத்தில் அப்படி இல்லை. கண் பார்வை இல்லையா, பிச்சை எடுக்க வேண்டியது தான். இதுக்கு ஒரு உதாரணம், மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 46-52 வரைக்கும் வாசித்தால், பர்த்திமேயு என்கிற குருடன் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். நடக்க முடியாத சப்பானிகளா பிச்சை எடுக்க வேண்டியது தான். இதுக்கு ஒரு உதாரணம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் வாசித்தால் அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த காலத்திலெல்லாம் கண் பார்வை இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், சப்பானிகளாக இருக்கிறவர்கள் பிச்சை எடுத்து தான் வாழணும். வேறு வகையில் வாழறதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லை. வாழ வழி இல்லாதவர்களுக்கு இயேசு அன்றைக்கு அந்த குருத்தோல் ஞாயிறன்று கண் பார்வை கொடுத்து எழுந்து நடக்க வச்சு வாழ வழியில்லாத அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட வாழறதுக்கு வழியே தெரியலையா, அல்லது வாழறதுக்கு பிடிக்கலையா, வாழறதுக்கு இஷ்டம் இல்லையா, நம்மை வாழ வைக்கிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைப்பவர். வாழ பிடிக்காதவங்க, வாழ தெரியாதவங்க, எந்த விதமான சூழ்நிலை நாம் இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. அன்றைக்கு குருடர்களும் சப்பானிகளும் வாழறதுக்கு வழியே இல்லை, வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு கண் பார்வை கொடுத்து வாழ வச்சார், நடக்க வச்சு வாழ வச்சார். சமுதாயத்தில் அவங்களும் அதுக்கப்புறம் கௌரவமாக வாழ்ந்தாங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரணும். அவங்க வந்தாங்க அப்படின்னு இருக்கு, அவங்க வந்தார்கள் அப்படின்னு இருக்கு அந்த வசனத்தில். எப்படி வந்திருப்பாங்க? அதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க, யாரையோ உதவி கேட்டாங்க. கண்ணு தெரியாதவர் என்ன பண்ணியிருப்பார்? சார், இந்த எருசலேம் கோயில் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போய் விடுங்க சார், அங்கே இயேசு இருக்கிறாராம், அவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் கேட்டிருப்பான். நடக்க முடியாதவன் என்ன பண்ணியிருப்பான்? யாரையோ ஒருத்தரை உதவி கேட்டு அவங்க மூலமாக வந்திருப்பான். ரிஸ்க் எடுத்துட்டு இயேசுனிடத்தில் வந்தாங்க. இயேசு அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார். அல்லேலூயா. ஆக வறுமையான கருத்துப்பிள்ளையில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஆண்டவர் இடத்துல வந்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக அமைச்சு தருவார், அலங்கரித்து தருவார், ஆசீர்வதித்து தருவார், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார்.